ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. என்னடா அது கத்தி இத்தி எல்லாத்தையும் வச்சு நான் ரெடி ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா? நம்ம கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமான டூல்ஸ் இல்லையா? இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வந்து சாப்பிங் போர்டு. இப்ப நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்றோம், உடனும் யூஸ் பண்றோம். இதை வந்து எப்படி ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், எதுல என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். அதே நேரம் வந்து நைஃப் நைஃப் வந்து விதவிதமா பல ரகங்கள் நம்ம வந்து நைஃப் வீட்டில் வச்சிருப்போம். எந்த நைஃப் எதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை ஷார்பன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம இந்த கிச்சன் டூல்ஸை ஈஸியா எப்படி யூஸ் பண்றது அண்ட் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைஃப் எல்லாம் நம்ம எடுத்து சைடில் வச்சிருவோம். வச்சுட்டு இந்த சாப்பிங் போர்டு பத்தி பார்க்கலாம். அது எப்படி யூஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது, அது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம உடன் சாப்பிங் போர்டும் யூஸ் பண்றோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம உடன் சாப்பிங் போர்டில் வெஜிடபிள்ஸ் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மெயினா வந்து இந்த மாதிரி உருண்டையா இருக்கும்ல, மாதிரி லெமன், ஆப்பிள், தக்காளி, மாதிரி ஆனியன், இந்த மாதிரிலாம் கட் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் பாத்தீங்களா? இதை மாதிரி கட் பண்ணும்போது இந்த உடன் போர்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது. இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கிரிப்பா நிற்கும். அதே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு போனோம்னா இது கொஞ்சம் நமக்கு ஸ்லிப் ஆயிடுது. இந்த கிரிப்பு இருக்கிறது இல்ல, இந்த பேஸ் வந்து வழுவழுன்னு இருக்கனால கிரிப் இல்லாம நம்ம இது டைட்டா பிடிக்கும் போது பாத்தீங்களா, டைட்டா பிடிச்சோம்னா கையில இருந்து இப்படி வழுக்கிட்டு போயிட்டு கத்தியால கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நைஃப் நமக்கு விரல்ல பட்டுடும். அப்ப நமக்கு விரல்ல வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து நமக்கு இந்த இதுலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பிடிச்சா நமக்கு கிரிப்பு கிடைக்கும், அழகா நிற்கும், நம்ம கட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரம் நம்ம வந்து உடன் போர்டில் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கட் பண்ணீங்கன்னா அவ்வளவு சவுண்டு கேட்காது. அதே வந்து மெட்டல்ல ஒவ்வொரு முறை நீங்க கட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டே இருக்கும், அது கொஞ்சம் நமக்கு இரிட்டேஷனா இருக்கும். நமக்கு இந்த உடன் போர்டில் கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நைஃப் டேமேஜ் ஆகாது. இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டில் நம்ம வந்து காய்கறிகள் கட் பண்றோம்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கட் பண்ணும்போது கத்தி வந்து இப்படி பட்டுக்கிட்டே இருக்குமா, ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த ஷார்ப்னஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு தான் ரொம்ப ஈஸி. அதாவது ஜஸ்ட் நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தொடச்சு வச்சிட்டாலே போதும், நல்ல நீட்டா நம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கலாம். உடன் சாப்பிங் போர்டு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிளீன் பண்றது கஷ்டம். நம்ம என்ன கட் பண்ணாலும் அதோட கரை வந்து நமக்கு இதுல தங்கிடும். அதை வந்து தேய்ச்சி வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணும் போதெல்லாம் வந்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த கத்தியோட ஷார்ப்னஸ்க்கு இதுல கோடு விழுந்துரும். அந்த கோட்ல எல்லாம் வந்து திரும்ப அழுக்கு சேர்ந்துரும். இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கும். இதுவும் மெயின்டைன் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு நம்ம இதை மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து நம்ம ஜஸ்ட் நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு வச்சாலே போதும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நமக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். ஒரு போர்டு இருந்தா ரொம்ப வருஷம் நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஆனா உடன் சாப்பிங் போர்டு அப்படின்னு வரும்போது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்கு வந்து லைஃப் பீரியட் கொஞ்சம் கம்மி தான். நம்ம கண்டிப்பா இன்னொரு போர்டு புதுசு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளீனிங்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். இல்லை நம்ம டிஷ் வாஷர் யூஸ் பண்றோம்னா அதுல போட்டால் கூட இது ஈஸியா கிளீன் ஆயிடும். ஜஸ்ட் வைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அது நல்லாவே இருக்கும், அதோட லைஃப் வந்து ஒண்ணுமே ஆகாது. அதே உடன் சாப்பிங் போர்டு அப்படிங்கிறத இதை எப்படி வந்து நம்ம கிளீன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உடன் சாப்பிங் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கத்தி வச்சு கட் பண்றதுனால நிறைய கோடு விழுந்துரும், அதுல வந்து அழுக்கும் சேர்ந்துரும் இல்லையா? அது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த எமரி பேப்பர் அப்படின்னு நமக்கு இந்த ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம்னா இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருக்கேன், இரும்பு கடாய் எல்லாம் கூட தேய்க்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எமரி பேப்பர் இந்த அளவு சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட சாப்பிங் போர்டு, உடன் சாப்பிங் போர்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு ட்ரையா இருக்கணும், அதாவது ஈரம் இல்லாம நல்லா காய வச்சு நல்லா வச்சுக்கணும். இந்த எமரி பேப்பரை வச்சு இதில் அப்படி நல்லா அப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்ச நேரம் நல்லா தேய்ச்சிக்கணும். அடிக்கடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து நான் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்க, இதுல இருக்கிற மேல இருக்கிற அந்த மேல் லேயர்ல இருக்கிற அழுக்கும் நீட்டா போயிடும். அந்த குரூவ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூவ் வந்து நல்லா ஒரே லெவலுக்கு வந்துடும். அந்த கோடுக்குள்ள அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து போயிடும். பாருங்க இப்ப நல்லா நீட்டா ஆயிடும். பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க இந்த மாதிரி இது அப்படியே பவுடர் ஃபார்ம்ல இதுல வந்து வந்துடும். அழுக்கெல்லாம் வந்து நீட்டா போயிடும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு முறையும் நம்ம காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணிட்டு நம்ம உடனே இதை வாஷ் பண்ணிட்டு கையோட ஒரு துணியால நல்ல ஈரம் போக தொடச்சி வச்சுக்கணும். ஏன்னா ஈரத்தோட வச்சிட்டோம் அப்படின்னா இது வுட் அப்படிங்கறதுனால நமக்கு இது வந்து டேமேஜ் ஆயிடும். இப்போ நம்ம புதுசா வாங்கினதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு எமரி பேப்பர் வச்சு நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது எப்பயுமே புதுசு மாதிரி நல்லா மெயின்டைன் ஆகும். இது மட்டும் இல்லாம சில வெஜிடபிள்ஸ் இருக்கு பாருங்க, பீட்ரூட் இருக்கு, கேரட்டு, சில சமயம் வந்து இந்த மாதுளை எல்லாம் கூட நம்ம கிளீன் பண்றோம் அப்படின்னா அதோட கரை வந்து இதுல வந்துடும். அது ரொம்ப கொஞ்சம் டார்க்கான ஒரு ஸ்ட்ரெயின்ஸா நமக்கு இதுல வந்துடும். அந்த மாதிரி கரைகளை எடுக்கிறதுக்கு அதுவும் உடனே வாஷ் பண்ணி இப்படி தேய்ச்சிட்டோம்னா போயிடும். இருந்தாலும் அது பழைய கரையா இருக்கு, இது எடுக்கணும் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. புது லெமன் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம வந்து புழிஞ்சு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லெமன் இருந்தா கூட போதும். ஜூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஜூஸ் ஆல்ரெடி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா கூட இது நம்ம திருப்பிக்கிட்டா கூட போதும். இந்த சாப்பிங் போர்டில் எங்கெல்லாம் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ இது சோடா உப்பு, நம்ம பஜ்ஜில எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு இது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு அதையும் போடுங்க. போட்டுட்டு இந்த லெமன் இருக்கு இல்லையா, லெமனால அந்த கரை இருக்கிற இடத்துல அப்படி நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கரையெல்லாம் போயிடும். ஏதாவது ஸ்மெல் இருக்கும் இல்லையா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணா பூண்டு கட் பண்ணாலாம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அந்த ஸ்மெல்ல கூட வந்து இந்த சோடா உப்பு சால்ட் லெமன் வந்து நீட்டா எடுத்துரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ துணியால நான் துடைக்கிறேன், ஆனா நீங்க வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரமே இல்லாம நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு டிராப் போட்டா போதும். இந்த பாருங்க நான் கொஞ்சமா இப்போ போட போறேன். ஃபுல்லா வந்து இந்த எண்ணெயை இந்த உடன் சாப்பிங் போர்டில் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் இருக்கிறதுனாலையும் இந்த போர்டு வந்து வீணாகாது. ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா பளபளன்னு அப்படியே புதுசு மாதிரி நல்லா அப்படியே ஷைன் பண்ணுது பாருங்க. இது எதுவும் வந்து பெய்ட் ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுங்க, நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அடுத்தது வந்து கத்தி. இத்தனை கத்தி எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். கத்தியை வந்து நம்ம எந்தெந்த இது கட் பண்றதுக்கு எந்த கத்தி நமக்கு ஈஸியா இருக்கும், எப்படி வந்து நம்ம கத்தியை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈவன் கத்திரிக்கோல், ஈவன் பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர், இதை விட நம்ம எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். கத்தியில வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று பாருங்க இந்த மாதிரி பிளெயின் எட்ஜா இருக்கும், இது ஒரு டைப் கத்தி. இன்னொரு நைஃப் வந்து இந்த ரம்பம் மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு விதமா நைஃப் வரும். சைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விருப்பம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளெயினா இருக்கு பாத்தீங்களா, இந்த நைஃப் வந்து கீரையெல்லாம் கட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரம் கொத்தமல்லி எல்லாம் கூட நம்ம இதை வச்சு கட் பண்ணா நல்லா பொடியா கட் பண்ண முடியும். இதுல வந்து எல்லா விதமான காய்கறி கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஈவன் தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட நல்லா பொடியா கட் பண்ண முடியும். பிரெட்டு, அதே நேரம் வந்து கேக்கு பேஸ்ட்ரி அதெல்லாம் கட் பண்ணா நல்லா கட் பண்றதுக்கு வரும். கத்தியை வந்து பர்ஃபெக்டா எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா, லெமன், தக்காளி அந்த மாதிரி புளிப்பு உள்ளது இருக்கு பாத்தீங்களா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம தனி கத்தி எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சிட்ரஸ் கட் பண்ணும்போது இந்த கத்தியோட ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும். நம்ம ஒரே கத்தியை யூஸ் பண்ணி எல்லாமே கட் பண்ணோம்னா அந்த கத்தி வந்து சீக்கிரம் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் போய் அடிக்கடி ஷார்ப் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அதனால எப்பயுமே இதுக்காக ஒரு நைஃப் வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் பூண்டு அது மாதிரி கட் பண்றதுக்கு எப்பயுமே வந்து தனியா ஒரு நைஃப் வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா வெங்காயம் கட் பண்ற அதே கத்தியில நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட ஆப்பிள் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராப்பரா தேய்க்கல ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு கட் பண்றோம்னா இந்த ஆப்பிள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த வெங்காய ஸ்மெல் வந்துடும், அப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதனால எப்பயுமே வந்து வெங்காயம் பூண்டுக்காக நம்ம தனியா ஒரு கத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பழங்கள் கட் பண்றதுக்கு தனி ஒரு நைஃப் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா லெங்க்தியா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வாட்டர் மெலான் கட் பண்றதுக்கு, பப்பாளி எல்லாம் கட் பண்றதுக்குலாம் கூட வசதியா இருக்கும். அதுக்கு எப்பவுமே பழங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி தனியா நம்ம வச்சுக்கிறது பெஸ்ட். இத்தனை கத்தி வாங்கி வச்சு யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அது ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணோமா அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு திரும்ப அடுத்த ஃப்ரூட் கட் பண்றது அந்த மாதிரி ப்ராசஸ் போகாம அந்தந்த கத்தி அதுக்காக நம்ம அலாட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் வேலை செய்யறது. இப்ப கத்தி எல்லாம் வந்து நம்மளே வீட்லயே எப்படி ஷார்பன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண ஷார்ப்னஸ் குறையும் இல்லையா, அதை எப்படி ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த மாதிரி செராமிக் கப் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா, பழசா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணாம வேண்டான்னு தூக்கி போட்டதா இருந்தா கூட பரவாயில்ல. கப் அப்படி தலை கீழே வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம அந்த கத்தி நம்ம இங்க கட் பண்ற இந்த ஸ்பேஸுக்கு பாருங்க, இதை அப்படி ஸ்லாண்டிங்கா வச்சு நல்லா இப்படி
இந்த மாதிரி ஒரு 20-25 தடவை 2 சைடுமே, இந்த சைடு ஒரு 20-25 தடவை, இந்த சைடு வந்து ஒரு 20-25 தடவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். கத்தியை வந்து நான் 2 சைடுமே நல்லா தேய்ச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு வந்திருக்கு அப்படின்னா அது நல்லா ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சைடு பாருங்க, இந்த சைடு நல்லா அப்படி ஷைனிங்கா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே ஷார்ப்பா இருக்கு. இதுக்கப்புறம் லேசா வந்து கத்தியில 2 சைடுமே அப்படி தண்ணி அது ஃபுல்லா அப்படி நல்லா அப்படி ஈரம் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கத்தியெல்லாம் ஆல்ரெடி ஷார்ப்பா இருக்கு. இப்போ திரும்பவும் வந்து நல்லா அது தேய்ச்சிக்கணும். ஸ்லாண்டிங்கா வச்சு இப்படி தேய்க்கணும். ஒரு 10-15 தடவை ஒவ்வொரு சைடும் நல்லா தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஷார்ப் ஆயிடும். நம்ம கத்தி ஷார்பன் பண்றதுக்காக வெளியில எங்கேயுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு ஈரம் இல்லாம கையோட எப்பயுமே ஷார்பன் பண்ணதுக்காக சொல்ல, நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே உடனே கத்தியை வாஷ் பண்ணிட்டு ஈரத்தை தொடச்சி வச்சிடணும். ஈரத்தோட எப்பவுமே வைக்கக்கூடாது. வச்சோன்னா அப்பயும் கூட நமக்கு ஷார்ப் வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு டேமேஜ் ஆகாம ஏதாவது நம்ம எங்க வைக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா, அதுல வந்து இப்படி நல்லா இப்படி ஃபிளாட்டா வச்சிட்டோம் அப்படின்னா கத்தியோட சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. நம்ம இப்படி போடுறோம் இல்லை எப்படியாவது நம்ம வைக்கிறோம்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இங்க ஷார்ப்பா இருக்கிற அந்த இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிளாட்டா வச்சோம்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்மளோட எல்லா கத்தையுமே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம், நல்லா மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிசர். கிச்சன்ல நமக்கு இது ரொம்ப அவசியம் தேவைப்படும். பச்சை மிளகாலாம் கட் பண்றதுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஏன்னா காரம் இருக்கும் இல்லையா, நம்ம கையில பிடிக்கவே வேண்டாம், அப்படி அப்படியே கட் பண்ணிடலாம், பொடியாக நல்லாவும் கட் பண்ணலாம். இதை வந்து இதுவும் நம்ம ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. இது எப்படி ஷார்ப் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அப்படி ஸ்ட்ரிப்பா அப்படி கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆயிடும். பாருங்க நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குமே இப்போ இது கொஞ்சம் ஷார்ப் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு 10-15 கட் பண்ணிட்டீங்கன்னா சிசர் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். நம்மளோட நெயில் கட்டர் இதுவும் வந்து இந்த ஷார்ப்னஸ் போறதுனால நகம் சரியா கட் பண்ணாது. இதையும் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியில எங்கேயும் கொடுத்து ஷார்ப் பண்ண வைக்க முடியாது இல்லையா. இது ரொம்ப ஈஸி பாருங்க. நம்ம நகம் கட் பண்ற மாதிரியே தான் அந்த ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துட்டு இதுல வச்சு நல்லா ஒரு 20-30 தடவை அப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நல்லா ஷார்ப் ஆயிடும். திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்தியெல்லாம் வந்து நம்மளே ஷார்பன் பண்ணிக்கிறதுனால வெளியில கொடுத்து பண்ற அந்த செலவு வந்து நமக்கு மிச்சமாகும். அடுத்தது நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கத்தியோட லைஃபும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த சாப்பிங் போர்டு அண்ட் நைஃப் ரெண்டோட யூசேஜ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.